கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளை டிவைன் வேர்ட் மூலியமா உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. உலகத்துல என்ன காரியமா எடுத்துக்கொண்டாலும் என்ன செஞ்சாலும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. இல்ல வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். இல்ல காம்படிஷன் அட்டென்ட் பண்றீங்க, ஸ்கூல் காலேஜஸ் அட்மிஷன் அப்ளை பண்றீங்க, இல்ல ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க, எது எடுத்துக்கிட்டாலும் ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அந்த ரூல்ஸை நீங்க வாசிச்சீங்க, அந்த விதிமுறைகளை கடைபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த லெவல் அடுத்து நீங்க பண்ணும்போது பிழை இல்லாமல் பண்ணுவீங்க. இது உலக பிரகாரமான ரூல்ஸ்ங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரே ஒரு ரூல் தான் இருக்கு. அததான் இந்த நாள்ல தியானிக்க போறோம். யாத்ராகமம் 14:14 எழுதியிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்ப அந்த ரூல் என்னன்னு கேக்குறீங்களா? சும்மா இருங்க, அதுதாங்க ரூல். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, உங்க சூழ்நிலை எதிரா இருக்கிறது. நீங்க ரொம்ப அந்த சூழ்நிலையெல்லாம் உங்களை பயமுடுத்துது, இல்ல உங்க மனசு தப்பாவே நினைக்க தோணுது, இல்ல பொருளாதார நெருக்கடியில இருக்கிறீங்க, கடன் வாங்கதான் தோணுது, இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறீங்களா? அந்த சூழ்நிலைக்கு நீங்க ரியாக்ட் பண்ண வேணாம். நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்க வார்த்தையே அந்த சூழ்நிலையை மாற்றும். இல்ல எனக்கு அந்த அளவு விசுவாசம் பத்தல நினைச்சீங்க அப்படின்னா சும்மா இருங்க. சும்மா இருங்க அப்படின்றது இழுத்து போர்த்தி படுக்கிறது சும்மா இருக்கிறது இல்லைங்க. இல்ல உட்கார்ந்து வானத்தையே பார்த்துட்டு இருக்கிறது சும்மா இருக்கிறது இல்ல. தேவனுடைய வார்த்தையை தியானிச்சு அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அவருடைய பிரசனத்துல அமர்ந்திருந்து அவரை ஆராதனை செய்யுங்க, துதி செய்யுங்க. அப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த காரியம், அந்த அட்மாஸ்பியரை ஆண்டவர் சேஞ்ச் பண்ணுவாங்க. தானியேல்ல ஒரு வசனம் எழுதியிருக்கிறது. தானியேல் 6வது அதிகாரத்துல முழுவதுமா நீங்க வாசிச்சு பாருங்க. தானியேல் ஒரு ஜெப வீரனா இருந்தாங்க. அதுல பிடிக்காத சில மனிதர்கள் ராஜாட்ட போயிட்டு 30 நாள் உங்களதான் ராஜா வேண்டணும், அப்படி இல்லைன்னா சிங்கங்களுடைய கெபியில போட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டளை பிறப்பித்தது. தானியேலுக்கு இந்த கட்டளையை பத்தி நல்லா தெரியும். ஆனா தானியேலு அந்த சிங்கம் எப்படி இருக்கும், எத்தனை சிங்கங்கள் இருக்கும், இல்ல சிங்களுடைய பல்லு எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும், அது நம்மள உள்ள போட்டோன்னே கடிச்சிருமா, இந்த மாதிரி அந்த சூழ்நிலையை பத்தியே அவன் ஆராய்ச்சி செய்யலைங்க. அவன் முன் போல 3 நேரமும் ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணான்னு பாக்குறோங்க. அந்த சூழ்நிலைக்குள்ள போட்டாங்க, சிங்கத்துக்குள்ளதான் அவனை போட்டாங்க. ஆனா அந்த சிங்கங்களுடைய வாயெல்லாம் ஆண்டவர் கட்டி போட்டனால ஒரு சத்தமும் இல்ல. அந்த இடத்துல சிங்கங்கள் எல்லாம் அழகா படுத்திருந்தது. குஷன் மாதிரி தானியேல் சிங்கத்து மேல படுத்திருந்தாங்க. சோ அந்த அட்மாஸ்பியரவே ஆண்டவர் மாத்தி கொடுத்தாரு. நீங்க அதே போலதான் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது, தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலையும் சிங்கங்கள் சேதப்படுத்தாது, போராட்டங்கள் உங்களை சேதப்படுத்தாது, பலவீனங்கள் உங்களை மேற்கொள்ளாது, சுகவீனங்கள் உங்களை மேற்கொள்ளாது, உங்க மனது நெகட்டிவா யோசிக்க தோணாது. கர்த்தரே உங்களுக்காக அற்புதம் செய்வார், யுத்தம் பண்ணுவார். யாத்ராகமம் 14:13 பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்று காண்கிற இத்திரையை என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குதுங்க. இன்றைக்கு அப்படின்ற இந்த நாள்லயே ஒரு அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவரை ஆராதிங்க, துதி செய்யுங்க, அவருடைய பிரசனத்துல அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்கள் காரியங்கள் மாறுதலாய் முடியும், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ.